வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் நாள் உரைக்கப்பட்ட வார்த்தை. இந்நாட்கள் எத்தனையோ ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள், வாலிபர்கள் முதல் பெரியோர் வரைக்கும் சமாதானமே இல்லை. பிசாசானவன் சமாதானத்தை பறித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் கூட சமாதானம் இல்லை. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. என்ன தண்டனை? நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியாகவே அவர் சிலுவையில் மரித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற, லைவ் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற, இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அவரை நோக்கி பார்த்தால் போதுங்க. இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாரும். பல வருஷங்களுக்கு முன்பதாக பாம்பேயில் நடந்த ஒரு சம்பவம். சரீரத்தில் பலவிதமான வியாதிகள். அனுதினமும் அவர் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். ஆனால் வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. இத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் என் சரீரத்தில் உள்ள வியாதி நீங்குவதில்லை, மனதில் சமாதானம் இல்லை. என்ன செய்வது? நேரே சாராயம் கடைக்கு போய் சாராயத்தை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார். நண்பர்களோடு ஒரு குடிகாரனாக மாறினார். சரீரத்தில் இன்னும் வியாதி அதிகரித்தது. சமாதானமும் கொஞ்சம் கொஞ்சமா இருந்த சமாதானமும் அதுவும் போயிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மனுஷர் அவரை சந்தித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் உங்களுடைய வியாதிகளையும் சுகமாக்குகிறவர் என்று சொன்னார். இயேசுவா? அவர் யார்? எப்படி தர முடியும்? இத்தனை மாத்திரை மருந்துகள் எனக்கு சுகம் கொடுக்கவில்லையே, சாராயம் எனக்கு சமாதானம் தரவில்லையே, சந்தோஷம் தரவில்லையே, இயேசு எப்படி தர முடியும் என்று கேட்டார். அவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு சென்று முழங்கால் படியிட்டு, இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் வாரும் என்று நீங்கள் சொன்னால் போதுங்க. இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதியையும் நீக்குவார். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை வேத வார்த்தைங்க, ஜீவனுள்ள வார்த்தை. இது அழிந்து போகிற வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை, பொய்யான வார்த்தை அல்ல, உண்மையுள்ள வார்த்தை, சத்திய வார்த்தை. இயேசு அநேக இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட வார்த்தை சத்தியமான வார்த்தை. இயேசுவை நம்புங்க. இயேசுவே
என் இல்லத்துல வாங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடுமா. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த இடத்துக்கு வராமல் வீட்டிலே இருந்து கொண்டு கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உங்களுக்காக மரித்தார். இயேசு உங்களுக்காக மரித்த இயேசு, அந்த இயேசு ஜீவனுள்ளவர். அந்த சகோதரன் அப்படியே சென்று தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசுவே, என் இல்லத்துல வாங்கப்பா, என் உள்ளத்துல வாங்கப்பா. அவர் ஒரு தரிசனத்தை பார்த்தார். அவருடைய ரூம்ல எல்லாரும் படுத்துறாங்க, லைட் எல்லாம் ஆஃபா இருக்கு. ஒரு பெரிய ஒரு பிரகாசம். ஒரு ஓரமா சிலுவையின் காட்சியை பார்க்கிறார். அவருடைய கைகளில் இருந்து, விழாவில் இருந்து, கால்களில் இருந்து, தலையிலிருந்து, முழு சரீரம் முழுவதும் இருந்து இரத்தம் நதி போல வருகிறதை பார்க்கிறார். அவருடைய வாயில் செல்லுகிறது. ஒரு பக்கம் அவருடைய வாயில் ரத்தம் செல்லுகிறது, இன்னொரு பக்கம் மரமறையா வெளியே வருது. எப்படி அழுக்கான இடத்துல ஆசிட் ஊத்துனா மரமறையா பொங்க மாறுங்க, அந்த மாதிரி வருகிறத அவர் பார்க்கிறார். இயேசுவின் ரத்தம் உள்ள செல்லுது, எல்லாம் கற்பா மரமறையா வெளியே வருது. அந்த சிலுவையின் காட்சி, அதன் அருகாமையில் ஒரு தேவ மனிதன், பிரகாசமான ஒரு மனிதன் பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் வியாதியை நான் குணமாக்கி விட்டேன். அந்த வார்த்தையை அவர் நம்பினார். அடுத்த நாள் நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினார். ஒரு வியாதி வரல அவருக்கு. வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம். அவர் அனுதினமும் மாத்திரை சாப்பிட்டாலும் சுடுதண்ணி தாங்க குடிக்கணும், சுடுதண்ணி தான் கை கழுவணும், சுடுதண்ணி தான் குளிக்கணும். எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் சரி சுடு தண்ணி தான். குளிர்ந்த பானங்கள் எதுவுமே அருந்தக்கூடாது. ஆனால் அன்று அடுத்த நாள் காலையிலே அவர் பச்சை தண்ணி குடித்து பார்த்தார். ஒன்றும் வரல, இருமல் வரல, இழுப்பு வரல. என் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று பறைசாற்ற ஆரம்பித்தார். அவர் இன்றும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களையும் தேவன் அழைக்கிறார். கண்களை மூடுங்க, ஒரு தீர்மானத்தோடு, இயேசுவே, இயேசுவே, என்னை ஆசீர்வதியோ, என் பாவத்தை மன்னியோ, என் அக்கிரமத்தை மன்னியோ என்று நீங்க சொல்லுவீங்கன்னா அவர் இன்று உங்களை மன்னிக்க, உங்களுடைய பாவங்கள் எவ்வளோ சிவப்பாக இருந்தாலும் சரி, உறைந்த பனியை போல அவர் வெண்மையாக மாற்ற முடியுங்க. ஒரு பரிசுத்தவானாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக உங்களை நிறுத்த முடியும். எந்த மனிதனும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது. எந்த இரத்தமோ உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நீங்கள் பரிசுத்தமாக்கப்படும். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நீங்கள் சுகமாக்கப்பட முடியும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. வாயை திறந்து சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதியும், என் இல்லத்துல வாங்கு, சமாதானத்தை தாங்க. சொல்லுங்க, 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 பேசுங்க. பா, இன்று இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை, வியாதி கட்டிலிருந்து விடுதலை, சாப கட்டுகளிலிருந்து விடுதலை. ஓ திரபர வர வர கர ஷபர திரப ஷகர திரபர வர வர
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் சரத்தில் ஒரு சுகம் இல்லாமல் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ தண்டிக்கப்பட்டு காயப்பட்டு சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே. அப்பா 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு இன்று எங்கள் மத்தியில் இருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அப்பா உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. சமாதானத்தை அளவில்லாமல் நீர் ஊற்றினதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுக்கிறோம் உம்முடைய தாசன் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. அப்பா கிருபையுள்ள வார்த்தை, உப்பால் சாரமேறின வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அபிஷேகப்பட்ட வார்த்தை உம்முடைய தாசுடைய வாயிலிருந்து வெளியே வருவதாக. திரா திரவரக்கர சக ராபா ராபா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி செவிங்க செவிங்க. ஒரு வார்த்தை ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுனையா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா உம்முடைய மகனோடு நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப் மூலமா சேனல் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீர் பேசணும். இன்றைய வார்த்தை என்னை விடுதலை ஆக்கிற்று. இன்றைய வார்த்தை என் உள்ளத்தில் சமாதானத்தை தந்தது. இன்றைய வார்த்தை தம்முடைய தாசன் மூலமா பேச போற அந்த தாசன் மூலமா பேசின வார்த்தை என் குடும்பத்துக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தது என்று சாட்சி கேட்கத்தக்கதாக நீ செய்யப்போற காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா இந்த தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பாரம் முதல் இதுவரை உடைய பிரசன்ன கூட இருந்ததற்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் உடைய மகனோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.